கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய முகங்களை திருப்பி இருதயத்தின் முழு ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா தேவையும் ஆண்டு சந்தித்தார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பாராட்டி எல்லா கிருபைகளுக்காய் மிக்க நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் மிக்க ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்த்த போதெல்லாம், உண்மை தேடின போதெல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய ஜெபித்த போதெல்லாம் ஆண்டவர் நீங்கள் விசாரித்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமா இருந்த நாட்களிலும் கர்த்தர் பலம் தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் கொண்டு எல்லா சோதனையிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கரங்களை அசைத்து ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் எல்லா மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே சமுதாயம் படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, நீர் மத்தியில் வந்து ஆண்டவரே நீர் அசைவாடும்படியா எங்களை ஆட்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்களோடு கூட பேசும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே விடுதலை தரும்படியா செபிக்கிறோம். ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தில் ஆண்டவரை கொடுத்த அந்த அருமையான ஆண்டவரே சபைக்காய் மிக்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே நல்ல அருமையான ஐக்கியத்திற்காக மிக்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவராய் இருப்பதற்காய் மிக்க நன்றி ஆண்டவரே. நீர் கிருபை உள்ளவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உம்மால எங்களை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போல ஆண்டவரே எல்லாவற்றிலும் உங்களுடைய ஒத்தாசைகளுக்கு ஆண்டவர் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம், இருக்க போறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே விரதமா கிரீசி எல்லா அந்தகாரத்தின் சக்திகளை நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டிந்துங்களை அப்புறப்படுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆண்டவரே கர்த்தர் பத்திரமாய் ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்களோட ஆராதனை ஆண்டவரே ஆண்டவரே ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கும்படியா தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை ஆண்டவரே முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை பண்ணும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் மத்திலே வந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை இறங்கும்படியாய் ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அக்கினியாய் நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். புயல் காற்றாய் மத்தியிலே வந்து ஆண்டு விடுதலை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன்.
ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய ஆலயம் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதுமாய் உடைய வஸ்திரத்துவங்களை நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அபிஷேகம் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஓ ரஷகரா புரத்திரல்லா பலஷபா பாபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய மத்தியிலே வந்திருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஒரு முறை கூட ஆண்டவரே, என்னிலே ஆண்டவரே பிரியமில்லாத காரியம், கசப்பான காரியம் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரை தேடாத நேரம் உண்டு, ஆண்டவர் மறுதளிச்ச நேரம் உண்டு. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா மிருதலை நீக்கி நம்ம நீதிமானாக்க அவர் உண்மை உள்ள ஆண்டவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. இன்றைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசி ரத்தமாக இருக்கு. அப்படின்னாலே இந்த ரத்தத்தை விசுவாசித்தவர்களாய் இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணி எல்லாரும் உள்ளத்திலிருந்து சொல்லணும். வாயிலிருந்து இல்லை, உதட்டிலிருந்து இல்லை, உணர்ந்தவர்களா, உண்மையாய் உணர்ந்தவர்களா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பரிசுத்தோடு கூட அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அது மாதிரி ஒரு நிமிடம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ ரிலபா ஷதரா பாபா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிறங்குங்க ஆண்டவரே, எங்களுடைய கிருபையாய் மனமிறங்கி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாய் நான் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் உண்மை தேடாமல் போனது உண்மைதான்ப்பா, உண்மை விட்டு தூரமாக நாங்கள் போனது உண்மைதான்ப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் பாவத்தை நாங்கள் மறைக்காமல் அறிக்கை பண்ணால் அது மன்னிப்பேன்னு நீங்கள் வாக்கு பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் எங்களுக்காய் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதா இருக்கு. அப்படின்னா ஆண்டவரே, ஆண்டவரே கரங்களிலேந்தினவர்களாய் ஆண்டவரே தெளிக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட இதயத்தோடு கூட ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம்ப்பா. கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாய் நீ இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவே நீ இறங்குங்க ஆண்டவரே. ஓ லமா நஷா பாபா ஜூஷி தேரா பாபா தேரா பாபா. கர்த்தர் மன்னித்தார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா. ஆண்டவரே எங்களை மறுபடியும் நீர் ஆண்டவரை மன்னித்து கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தர் நாங்கள் வந்து முகமாய் ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு செய்த எல்லா ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுவோம். நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் அது செங்கடல் வந்தது உண்மை, ஆனால் ஆண்டவர் அதை பிரித்து போக பண்ணினார். ஹல்லேலூயா,
ஹalleluya. சோர்வாயிருந்த நேரங்கள் உண்டு, கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் வந்து, ஆனால் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நம்ம சுகத்தோடு கொண்டு வந்தார். ஹalleluya. மரணத்திற்கே கர்த்தர் நம்ம நீங்களாக்கி போயிட்டார். ஹalleluya. நித்திய மரணம் நமக்கு அல்ல. ஹalleluya. நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஆண்டவராக இயேசுவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஹalleluya. ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு கூட, நல்ல நன்றிருந்தோடு கூட ஆண்டவர் நம்ம நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசுவின் எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்லுவோம். செங்கடல் வந்தது, ஆண்டவர் பிளந்தார், உயிர்ப்பித்தார். ஹalleluya. மரணத்தை நீக்கினார், ஜீவனை தியாகமாய் தந்து இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒளிச்சவர்கள்லாம் கர்த்தருக்குள்ளாய் கம்பீரமாய் இருக்கிறது போல நாம் கம்பீரித்து ஆண்டவரை பாடி கர்த்தராமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரிந்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மா தயவா, தயவாய் மா தயவா, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மா தயவா, தயவாய் மா தயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை ஒரு சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை ஒரு சுதந்திரராய் இருக்க, இருமையின் மனதாக வருவரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, இருமையின் மனதாக வருவரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபையே, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபையே, ஆதியாகமம் தீர்ந்த இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா, ஆதியாகமம் தீர்ந்த இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹalleluya, ஹalleluya. நம் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்ம
ஆண்டர் கிருபை, அவருடைய கிருபை நம்ம மன்னித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதினார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த விடுதலைக்காய் ஜீவனுக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் தான் நமக்கு அனுகூலமான துணையானவர். ஹல்லேலூயா. அவர் அனாதி என்றென்றைக்கும் இருக்கிறவர், ஆல்பாவும் வேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தவும் ஆனவர். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவர் என்றைக்கு அழைத்தாரோ அன்றிருந்து கடைசி வரை காக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்றைக்கு இருந்து நாளைக்கு மறைஞ்சு போன ஆண்டவர் இல்லை, கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிதியான ஆண்டவர். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அடைக்கலம் அவர் தான், அனுகூலமான துணையும் அவர் தான், கோட்டையும் அவர் தான், அரணும் அவர் தான். ஹல்லேலூயா. அவர் எல்லார் கரங்களை தட்டி அனாதி தேவனும் அடைக்கலமே என்று சொல்லி பாடி ஆண்டவர் மையப்படுத்த. ஹல்லேலூயா. அனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. அனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரணம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. தானே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே, ஹல்லேலூயா. அது மாறாதது. நம்முடைய வாழ்க்கை எந்த வறண்டதா இருந்தாலும் மறுபடியும் அந்த மாதிரி போடுங்க. வாழ்க்கையில் என்ன வறட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு